ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம விஜய் ரேணுகாவை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ரேணுகாக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்கள நம்மளோட சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாரு. அதனால தான் மனோகர் கிட்ட கால் பண்ணி எனக்கு ரேணுகா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் உண்மையா இல்லையா அப்படின்றது எனக்கு விசாரிச்சு கொஞ்சம் சொல்கிறீங்களா, ஃபோன் பண்ணுறீங்களா அப்படின்ற மாரி கேட்குறாங்க. சரிங்க தம்பி, கண்டிப்பா நான் பண்றேன்னு சொல்லிட்டு தான் அவரு போயிட்டு அங்க ஹாஸ்பிட்டல்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ற இடத்துல அதுவும் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்றவர்கிட்டயே கேட்குறாங்க. அதாவது, "நீங்க ரேணுகாவ போஸ்ட்மார்ட்டம் பண்ணது நீங்க தானே? அந்த ரிப்போர்ட் குடுத்தது உண்மையா?" அப்படின்னு கேட்குறாங்க. அவங்கள பார்த்த உடனே ஷாக் ஆயிடுறாங்க. மனோகரும் பார்த்தீங்கன்னா, ஏதோ முழிக்கிறாங்க. "இதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கு, மறைஞ்சிருக்கு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு தான், "நீ மட்டும் இப்ப சொல்லலன்னு வச்சுக்கோ, நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்து மொத்த கும்பலையும் அப்படியே வாரி தள்ளி எடுத்துன்னு போயிட்டு ஸ்டேஷன்ல அடைச்சிருவேன். சொல்ல போறியா இல்லையா?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. "ஐய்யய்யோ! ஐயா அப்படிலாம் ஒண்ணும் பண்ணிடாத. நான் உண்மைய சொல்லிடுறேன் ஐயா. யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப சொல்லு." "ஓ! அப்பன்னா ரேணுகா உயிரோட தான் இருக்காங்க." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம மனோகரம் ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் அந்த ஹாஸ்பிட்டல்ல சொல்லிடுறாங்க மனோகர் கிட்ட. மனோகரும் நம்ம விஜய்க்கு ஃபோன் பண்ணி, "ஆமா தம்பி, நீங்க நெனச்சது எல்லாமே உண்மைதான் தம்பி" அப்படின்னு சொல்றாங்க. "அப்ப ரேணுகா உயிரோட தான் இருக்காங்களா? அவங்களுக்கு மனநிலை தான் சரியில்லையா? அப்ப நம்ம யாரு? வெண்பா யாரு? அப்படின்ற விஷயம் இன்னும் அவங்களுக்கு தெரியல. ஸோ அவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம யாரு? வெண்பா தான் அவங்க குழந்தைன்ற விஷயம் சீக்கிரமாவே தெரிய அவங்கள குணப்படுத்திடணும். அவங்க இந்த நிலைமையில ரேணுகாவ பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படியெல்லாம் இருந்தோம் நம்ப?" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம விஜய் நெனச்சிட்டு இருக்காங்க. மல்லி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ரேணுகா இருந்த இடத்தை விட்டுட்டு அவங்க தனியா வந்துடுறாங்க. இருந்தாலும் மல்லிய நெனச்சும் நம்ம விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ மல்லியும் வரதான் போறாங்க. அது எப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.